டீச்சர் எடுகேஷன் யூனிவர்சிட்டியிலேருந்து சர்க்குலர் வெளியாயிருக்கு. அந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஎட் எம்எட் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிஎட் எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 23-24 பேட்ச், அதாவது இப்போது செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ, அதாவது டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு யாரெல்லாம் போகிறீங்களோ அவங்களுக்கான சர்க்குலர் இது. எதுக்கு அப்படின்னா, ஆன்லைன் கோர்ஸோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ எம் டு இன்ஃபார்ம் யூ தட் ஆஸ் பர் திஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் சிலபஸ் இல்லையா, நமக்கு சிலபஸில் ஒன் ஆஃப் த கம்பல்சரி கோர்ஸ் எதுனா ஸ்வயம் கோர்ஸு. ஸோ அந்த ரெகுலேஷன்ஸ் படியும் சிலபஸ் படியும் பிஎட் எம்எட் டிகிரி ப்ரோக்ராம் செமஸ்டர் பேட்டர்னில் இருக்கிறதுல 23-24 பேட்ச் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஸ்வயம் ஆன்லைன் கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் உங்களோட சாய்ஸில் நீங்கள் வந்து கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸை செலக்ட் பண்ணி அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணணும். அதாவது காலேஜுக்கு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை அனுப்பி விடணும். அந்த காலேஜ் வந்து யூனிவர்சிட்டிக்கு சப்மிட் பண்ணி உங்களோட அந்த மார்க்ஸை அங்கே ஆட் பண்ணுவாங்க. In this connection, the principals of all the affiliated colleges are requested to fill the marks of online courses in the enclosed format to submit both the soft copy of the Excel format. ஸோ இதில் வந்து என்ன அவங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள காலேஜஸை வந்து எக்ஸல் ஃபார்மெட்டில் ஃபில்லப் பண்ணி அவங்களோட இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ஹார்ட் காப்பி வந்து அதே மாதிரி அதையும் சப்மிட் பண்ண சொல்லி மெயிலில் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து 23-24 பேட்சுக்கு ஸ்வயம் கோர்ஸை நம்ம அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஸ்வயம் வந்து இதே பிஎட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்வயம் கோர்ஸ் பண்ணனா போதும். ஆனால் எம்எட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்வயம்க்கு 2 கோர்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிற ஒவ்வொருத்தருமே நீங்கள் ஆன்லைனில் கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கோர்ஸில் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எப்போ வருதோ அப்போ வந்து அவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க. நீங்கள் அசைன்மெண்ட் முடித்த பிறகு அதில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. எக்ஸாமுக்கு 1000 rupees பே பண்ண சொல்லியிருந்தாங்க, இப்போ எவ்வளோன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி பே பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டு அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் செமஸ்டர் மாதிரியே அவங்களும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே லாகின்ல அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதை பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை உங்கள் காலேஜுக்கு அனுப்புங்க.